ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட் இட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ரைட்ஸ் அண்ட் லையபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர். மார்ட்கேஜர்னா யார், அவருக்கான ரைட்ஸ் என்ன, லையபிலிட்டிஸ் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன தான் சொல்லுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லிட் இட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல மார்ட்கேஜர்னா யாருன்னு நமக்கு தெரியணும். மார்ட்கேஜ் அப்படின்னா என்ன? ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ஒரு செக்யூரிட்டியாக கொடுத்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு லோன் வாங்கினோம்னா அதை மார்ட்கேஜ்னு சொல்லுவோம். தமிழில் அதை அடைமானம்னு சொல்லுவாங்க. இந்த அடமானம் விற்கிறார்ல, அவர் பேர் தான் மார்ட்கேஜர். யார் அந்த காசை கொடுக்குறாரோ அவர் தான் மார்ட்கேஜி. ஸோ இந்த இடத்துல கடன் வாங்குறவர் தான் மார்ட்கேஜர். இந்த மார்ட்கேஜருக்கு மொத்தம் 6 ரைட்ஸ் இருக்குது. இந்த ரைட்ஸை செக்ஷன் 60ல் ஆரம்பித்து செக்ஷன் 65A வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு மார்ட்கேஜருக்கு இருக்க முதல் அண்ட் முக்கியமான ரைட் ரைட் டு ரிடீம்னு சொல்லுவாங்க. அதாச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியே கொடுத்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு லோன் வாங்கியிருக்காரு. இப்போ அந்த கடனை திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு திரும்பி வரணும். அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்பி வாங்குகிற உரிமை இருக்குல்ல, அந்த திரும்பி வாங்குகிற உரிமைக்கு பேர் தான் ரைட் டு ரிடீம்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் 60 படி ரைட் டு ரிடீம் அப்படிங்கிறது 3 விதத்தில் இருக்கலாம். நம்பர் 1 ஒரு மார்ட்கேஜ் டீட் எழுதி தான் எந்த ஒரு மார்ட்கேஜையும் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மார்ட்கேஜ் டீட் அண்ட் அது சம்மந்தமான வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை திரும்பி வாங்க முடியும். அண்ட் 2வது, இன்கேஸ் யூசிஃப்ரக்சரி மார்ட்கேஜாக இருந்தால், உங்களுக்கு மார்ட்கேஜ் அண்ட் இட்ஸ் டைப்ஸை பற்றி தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி மார்ட்கேஜ் அண்ட் இட்ஸ் டைப்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கான லிங்க் ஐ பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இந்த யூசிஃப்ரக்சரி மார்ட்கேஜ்னால் என்ன? பொசிஷனை மார்ட்கேஜர்கிட்ட மார்ட்கேஜிக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்ட்கேஜிக்கிட்ட பொசிஷன் இருக்கும்போது அந்த பொசிஷனை திருப்பி எடுக்கிற உரிமையும் மார்ட்கேஜுக்கு உண்டு. இது 2வது டைப். 3வது டைப் என்ன அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் மார்ட்கேஜ் படிச்சிருக்கோம். அண்ட் அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த இங்கிலீஷ் மார்ட்கேஜ் அப்படிங்கிறது ஒரு சேல் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த சேல் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுல்ல, அதை ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டு தி மார்ட்கேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் யூஸ்வலாக என்னவாக இருக்கும்னா, இந்த கடனை இந்த நாளுக்குள்ளே திருப்பி கட்டிட்டா இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இங்கிலீஷ் மார்ட்கேஜாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்ட்கேஜருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அந்த ரீட்ரான்ஸ்ஃபருக்கான ரைட் மார்ட்கேஜருக்கு இருக்குது. அண்ட் செக்ஷன் 60 கேபிட்டல் ஏ படி இந்த ரீட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது மார்ட்கேஜருக்கு தான் கொடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. மார்ட்கேஜர் மார்ட்கேஜுக்கு டைரக்ட் பண்ணுறாரு. என்னென்னா, எனக்கு பதில் என் பையனுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபரை பண்ணுங்கள், ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னார்னா இந்த ரீட்ரான்ஸ்ஃபர் டு தி தேர்ட் பர்சன், அதாச்சும் அந்த சன்னுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத செக்ஷன் 60A சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 61 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரைட் டு ரிடீம் அப்படிங்கிறது சைமல்டேனியஸ்லாம் இருக்கலாம், இல்லைன்னா செப்பரேட்டாக இருக்கலாம். ஸோ சிம்பிளுங்க. இப்போ நான் ஒரு மார்ட்கேஜ் கிட்ட 2 ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 டிஃப்ரெண்ட் மார்ட்கேஜ் டீடில் பண்ணியிருக்கேன்னா என்ன பண்ணலான்னா, அந்த ஒரு டீடில் பண்ணதை மட்டும் தனியாகவோ இல்லை 2 டீடில் பண்ணதையும் சேர்த்து என்னால் ரிடீம் பண்ண முடியும். ஸோ இதில் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. மார்ட்கேஜரை கம்பல் பண்ண முடியாது. அதாவது என்கிட்ட 2 மார்ட்கேஜ் நீ வச்சுருக்க, ஸோ 2த்துக்கான கடனையும் திருப்பி கொடுத்தா தான் என்னால் ஒரு செக்யூரிட்டியை கூட திருப்பி தர முடியும். தனியாக ஒரு மார்ட்கேஜெலாம் உன்னால் ரிடீம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்கேஜரால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரைட் டு ரிடீம் அப்படிங்கிறது செப்பரேட்டாகவும் பண்ண முடியும், சைமல்டேனியஸாகவும் பண்ண முடியும். சைமல்டேனியஸ்னால் என்ன? 2த்தையும் ஒன்றாவும் பண்ணலாம். செப்பரேட்னா ஒன்றையும் தனித்தனியாகவும் பண்ணலான்னு அர்த்தம். அண்ட் 2வது ரைட் ரைட் டு இன்ஸ்பெக்ஷன். அதாவது நம்ம ரைட் டு ரிடீம் பற்றி முன்னாடியே பார்த்தோம்ல. ஸோ அதில் நான் ரிடீமில் முதல்ல என்ன சொன்னேன், உங்களால் இந்த மார்ட்கேஜ் டீடையோ இல்லை அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸையோ திரும்பி வாங்கிக்கிற உரிமை இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ சில டைம் மார்ட்கேஜில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸை மார்ட்கேஜ் கிட்ட சப்மிட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டாக்குமெண்ட்ஸ் மார்ட்கேஜருக்கு இன் பிட்வீன் த மார்ட்கேஜ் பீரியடில் தேவைப்படலாம். அந்த டைமில் மார்ட்கேஜரால் மார்ட்கேஜை அப்ரோச் பண்ணி அதுக்கான காப்பீஸ் எடுக்கவோ இல்லைனா அதுக்கான எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுக்கவோ அவரால் முடியும். அண்ட் இதுக்கான உரிமை தான் ரைட் டு இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த உரிமை செக்ஷன் 60 கேபிட்டல் பியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் 3வது நம்ம பார்க்க போகிற ரைட் ரைட் டு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன். இதை செக்ஷன் 62ல் சொல்லியிருக்காங்க. நம்ம செக்ஷன் 60ல் படித்தோம், இந்த ரைட் டு ரிடீமை 3 விதத்தில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு. அதில் 2வது விதம் தான் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன். இன்கேஸ் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்டீங்க, அப்படி இல்லைன்னா யூசிஃப்ரக்சரி மார்ட்கேஜாக இருந்து ரெண்ட் அண்ட் அதர் ப்ராஃபிட்ஸ் மூலமாக இந்த மார்ட்கேஜ் மணி ரீபே பண்ணப்பட்டுருச்சு. அப்படி இருந்தும்
மார்ட்கேஜி வந்து மார்ட்கேஜருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி கொடுக்கல, அதுக்கான பொசிஷனை தர மறுக்கிறாரு அப்படின்னா, அந்த டைமில் மார்ட்கேஜரால் மார்ட்கேஜியை சூ பண்ணி அந்த பொசிஷனை திருப்பி எடுக்க முடியும். அண்ட் இதுக்கான ரைட்டை தான் செக்ஷன் 62ல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரைட் வந்து ரைட் டு அக்சஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபஸ்ட்டு அக்சஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேறு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட் ஆன், உங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேறு ஏதோ ஒன்று வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, உங்களோட ப்ராப்பர்ட்டி ஒரு ஆற்றோட கரையோரமாக இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு வெள்ளத்தால் அந்த ஆறு வந்து வழி மாறி வேற ஒரு பக்கம் போயிடுச்சு. ஸோ உங்களோட லேண்ட் வந்து முதல்ல இருந்ததை விட எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்துடுச்சு அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இப்போ ஆட் ஆகிருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்சஷன் ஆன ப்ராப்பர்ட்டிக்கும் மார்ட்கேஜருக்கு உரிமை இருக்குது அட் த எண்ட் ஆஃப் மார்ட்கேஜ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்சஷனை தவிர வேறு எந்த வகையிலையாவது உங்கள் லேண்டோட வேல்யூ அதிகமாகிற மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செயலுக்கு பேர் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு வயல் இருக்குது, அந்த வயலுக்கு தண்ணி வரணுன்றதுக்காக ஒரு கிணறு வெட்டியிருக்கீங்க. ஸோ அந்த கிணறு வெட்டினது மூலமாக நீங்கள் தண்ணிக்கு வேறு எந்த சோர்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. ஸோ உங்களோட கிணறே வந்து உங்கள் வயலுக்கான தண்ணியே கொடுத்துரும். ஸோ இது உங்கள் வயலுக்கான வேல்யூ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட் டு அக்சஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை செக்ஷன் 63 அண்ட் 63A கீழே ஒரு மார்ட்கேஜரால் மார்ட்கேஜுக்கிட்டேயே பொசிஷன் இருந்தாலும் அந்த டைம்லேயும் கேட்க முடியும். அண்ட் 5வது நம்ம பார்க்க போகிற ரைட்டுக்கு பேர் ரைட் ஓவர் ரினியூடு மார்ட்கேஜ் லீஸ். இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் சொல்கிறதுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் தருவேன். அதுக்குள்ளே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. கேள்வி என்னென்னா, உங்களோட மார்ட்கேஜை மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேலே மட்டும்தான் பண்ண முடியுமா, இல்லை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேலேயும் பண்ண முடியுமா? 2வது, நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி லீஸ்க்கு தான் வாங்கியிருக்கீங்க, அந்த லீஸை வந்து உங்களால் மார்ட்கேஜ் பண்ண முடியுமா முடியாதா? இந்த 2க்கான பதிலையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்விக்கான ஆன்சர், நம்மளால் மார்ட்கேஜ் அப்படிங்கிறத இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேலே மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேலே பண்ணிங்கன்னா அது பேர் மார்ட்கேஜ் கிடையாது, பிளட்ஜுன்னு ஆகிடும். அண்ட் தென் லீஸ் அப்படிங்கிறதும் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நம்மளால் லீஸை வந்து மார்ட்கேஜ் பண்ண முடியும். இதுதான் 2வது கேள்விக்கான ஆன்சர். ஸோ இந்த 5வது ரைட் வந்து ஒன்லி மார்ட்கேஜாக லீஸை வச்சுருந்தா மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு லீஸ் வந்து மார்ட்கேஜ் பண்ணியிருக்கீங்க, மார்ட்கேஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த லீஸை ரினியூ பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அது ரினியூ பண்ண லீஸ் மேலே மார்ட்கேஜருக்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிறது கொஷினில். இதுக்கான ஆன்சர் தான் செக்ஷன் 64ல் சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 64 படி அந்த ரினியூ பண்ண லீஸ் மேலேயும் மார்ட்கேஜரால் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம பார்க்க போகிற 6வது அண்டு கடைசி ரைட் என்னென்னா, மார்ட்கேஜர்ஸ் பவர் டு லீஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதுக்கான பொசிஷன் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களால் லீஸ்க்கு கொடுக்க முடியும். பட் இதுவே பொசிஷன் வந்து மார்ட்கேஜ் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த டைமில் உங்களால் லீஸ் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதான் செக்ஷன் 65Aல சொல்லியிருக்காங்க. ஸ்லைடில் வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இருக்குது. இது வந்து செக்ஷன் 65 கேபிட்டல் ஏ, வெறும் செக்ஷன் 65 கிடையாது. ஸோ அதை மட்டும் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நாம் ஒரு மார்ட்கேஜருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு இடத்துல ரைட் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் லையபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல் லையபிலிட்டி, அவரோட ஓனர்ஷிப்பை என்ஷூர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ் பண்ணுறீங்கன்னா அது என்னோடய ப்ராப்பர்ட்டி தான் அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணணும். 2வது, ஒரு ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் மார்ட்கேஜர்கிட்ட இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பப்ளிக் சார்ஜஸ், அதாச்சும் ஏதாவது டேக்ஸ்லாம் கட்ட வேண்டியது இருந்ததுன்னா அந்த டேக்ஸ்லாம் கட்ட வேண்டிய கடமையும் மார்ட்கேஜர்கிட்ட தான் இருக்குது. 3வது, நீங்கள் மார்ட்கேஜ் பண்ணியிருக்க மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு லீஸாக இருந்தால் அந்த லீஸ்க்கு பே பண்ண வேண்டிய ரெண்ட்டை கரெக்டான டைமில் பே பண்ண வேண்டியதும் அந்த மார்ட்கேஜரோட கடமை. அண்ட் 4வது லையபிலிட்டி, இப்போ நீங்கள் மார்ட்கேஜ் பண்ணியிருக்க அதே ப்ராப்பர்ட்டியை இதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தர்கிட்டயே மார்ட்கேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து 2வது மார்ட்கேஜாக இருந்துச்சுன்னா, 2வது இல்லை 3வது மார்ட்கேஜாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க எல்லா மார்ட்கேஜுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண வேண்டியது அந்த மார்ட்கேஜரோட கடமை. இது வரைக்கும் நான் சொன்ன 4 லையபிலிட்டியும் செக்ஷன் 65ல சொல்லியிருக்கேங்க. இந்த செக்ஷன் 65யும் தாண்டி செக்ஷன் 66ல் இன்னொரு லையபிலிட்டி இருக்குது. அது என்னென்னா, மார்ட்கேஜர் ப்ராப்பர்ட்டி வந்து மார்ட்கேஜரோட பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்னா
அதோட வேல்யூவை டெட்டரேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆக்டும் மார்ட்கேஜர் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தென்னந்தோப்பு வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மார்ட்கேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு தென்னந்தோப்பை மார்ட்கேஜ் பண்ணும்போது அதுக்கான பணத்தை எதை நம்பி கொடுப்பாங்கன்னா நிலத்தை மட்டும் நம்பி இல்லை, அந்த தென்னை மரத்தையும் நம்பி தான் கொடுப்பாங்க. ஸோ மார்ட்கேஜர் என்ன பண்ணுறதுன்னா மார்ட்கேஜ் மணியை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த லேண்டில் இருக்க எல்லா தென்னை மரத்தையும் வெட்டிடுறாரு. எதுக்காகனா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை குறைச்சிட்டா ஈவன் வந்து அதை சேல் பண்ணாலும் வந்து மார்ட்கேஜிக்கு வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுக்க முடியாது. ஸோ இந்த காரணத்துக்காக பண்ணார் அப்படின்னா அது வந்து தப்பு. ஸோ அந்த மாதிரி செயலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக செக்ஷன் 66ல் இந்த லையபிலிட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. தி ரைட்ஸ் அண்ட் லையபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர் அப்படிங்கிற டாபிக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.